உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஞாயிறு வழிபாட்டிலே வலையொலி ஊடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் சிவநிலையிலே தரித்திருந்து இந்த வழிபாட்டை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இன்னும் ஒரு பரிசுத்த நாளை நம்முடைய வாழ்வில் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலை தோறும் உடைய புதிய கிருபையினால் உடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நீர் சுவாமி. உம்முடைய கிருபையினால் இந்த பரிசுத்த ஞாயிறை நாங்கள் காணவும், இந்த வலையொலி வழிபாட்டின் ஊடாக இணைந்து உம்மை வழிபடவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தவும் இந்த வேளையை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடக்கமிருந்து முடிவு வரைக்கும் உடைய மேலான பிரசனத்தை எங்கள் உள்ளத்திலே நீர் தார். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு துதியாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே இருக்கின்ற 603வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். 603வது பாடல். வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை, வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. வாழ்வினிலே சுபநாளிது ஆனந்தம், வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே அல்லேலூயா. வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. பெந்தெக்கோஸ்து பண்டிகையில் சீஷர் சிந்தையில் ஒன்றுபட்டு அங்கே வந்தனை செய்திருந்தார். சொன்ன வாக்கை பெற்றார். அல்லேலூயா. வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. அடித்தது பெருங்காற்று, வானில் இடித்தது பெருமுழக்கம், வீடு நிரம்பிய அதிசயமே அவர் மேல் தரித்தது அனலாவாய். அல்லேலூயா. வாழ்த்துவோம் வாழ்த்துவோமே எங்கள் வானபரன் சுதனை. ஒரு மனதாய் ஜெபிப்போம், உள்ளதெல்லாம் ஒன்றாக அனுபவிப்போம், தரித்து திருமறையை படிப்போம், இயேசுவின் திருநாமத்தை துதிப்போம். அல்லேலூயா. வாழ்த்துவோம் வாழ்த்துவோம். ஒரு விசை நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே.
நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் இயேசுவை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக, ஆண்டவரே உம்முடைய தேற்றரவாள நீர் எங்களுக்கு அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமை கூட எங்களை நிறைத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய துதி பலிகளை நாம் ஆண்டவருக்கு நாங்கள் ஏறெடுப்போமாக. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீர் எங்களை பலப்படுத்தி வந்த தயவுக்காக, எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அச்சங்கள் சவால்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற பொழுதும் நீர் எங்களை கைவிடாத ஆண்டவராக, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் நிறைக்கின்ற ஆண்டவராக நீர் எங்களோடு கடந்து வருகிற தயவுக்காக நன்றி சுவாமி. என்னுடைய பலவீனங்களில் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் சுவாமி. என்னுடைய வியாதிகளில் எங்களுக்கு விடுதலையை தருகிறீர் சுவாமி. நீ தருகின்ற எல்லா நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தகப்பனே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வல்லமையின் ஆவியானவரால் ஆண்டவரே நீர் எங்களை ஆற்றி தேற்றுகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி சுவாமி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து இந்த வேளையிலே நாம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. உம்முடைய வல்லமையால் நீர் எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வருகிற எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவரே, இந்த சவால் நிறைந்த இந்த நாட்களிலும் சுவாமி எங்களை சூழ்ந்திருக்கிற அச்சங்களின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள ஆண்டவராக உம்முடைய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன விதமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பொய்த்து போகாத படிக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் தருகிறதற்காய் உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உலகத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விசை நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து வருகிறார். நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை தேற்றுகின்ற அந்த தேற்றரவாளன் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து பார்ப்போமாக. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுவோமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் ஏராளமாய் இருக்கிறது சுவாமி. இந்த விதமான சூழ்நிலை கூடாய் கடந்து போகிற பொழுது ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களுடைய வாழ்விலே நீங்கள் நன்மை செய்கிற ஆண்டவராக
உம்முடைய வல்லமையினால் நீர் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காய் உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் சமநிலையில் தரித்திருந்தவர்களாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தவும், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கவும், நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே நம்மை ஆற்றி தேற்றவுமாக நான் போகிறேன், உங்களோடு இருக்கும்படிக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் பொய்த்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியிலே தந்த ஆண்டவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக, நம் மீது கரிசனை உள்ள ஆண்டவரை துக்கப்படுத்திய சந்தர்ப்பங்களுக்காக, நம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக ஒரு விசை மனஸ்தாபப்படுவோமாக. ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்தியருளும் சுவாமி. எனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் மறந்தவளாக என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. இது சவால் நிறைந்த நாட்கள் என்பதை நான் அறிந்திருந்தும் ஆண்டவரே, இது ஒரு பயங்கரமானது, மரணத்தை கொண்டு வருகின்ற நாட்கள் என்பதை நான் அறிந்தும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை விட்டு நான் தூரமாய் இருக்கின்ற இந்த வேளையில் நீர் என்னை ஏற்றுக்கொண்டருளும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரம் என்பதை உணர்ந்தவளாக சுவாமி, மூடுள்ள அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் நீர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொள்ளத்தக்கதாய் இந்த வேளையிலே நீர் எனக்கு கிருபை கூறும்படிக்காய் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறேன் ஆண்டவரே. மெத்தவும் நான் அசுத்தனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் என்னிடத்திலே இல்லை ஆண்டவரே. பாவம் செய்கிறவராய் நான் இருக்கிறேன். உம்முடைய சுத்த ஆவியை கொண்டு நீர் என்னை தூய்மையாக்கிறனும். ஆவியின் கனிகளை நான் என்னுடைய வாழ்வினூடாய் வெளிப்படுத்த நீர் எனக்கு உதவியும் ஒத்தாசையும் தாரும் ஆண்டவரே. இந்த பாரில் நான் சாட்சி பகர உம்முடைய நல் ஆவியை நீர் என்னுள்ளத்திலே ஊற்றும் ஆண்டவரே. சுப சிந்தியோடு நாம் யாவரும் சேர்ந்து 324வது பாடலை பாடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கும்படிக்கு, அவருக்கு ஏற்ற சாட்சிகளாய் நாம் மாறும்படிக்கு இந்த வேளையை நாம் ஒப்பு கொடுப்போமாக. சுப சிந்தையில் நாம் பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளில் உந்தனாவீந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளில் உந்தனாவீந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்விண்ணாவியே, நல்லாவி ஊற்றும் தேவா.
மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தரே நல்லாவியூற்றும் தேவா ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவியூற்றும் தேவா அவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவியூற்றும் தேவா கனி நான் தர நித்தம் தூரி பாட நல்லாவியூற்றும் தேவா நல்லாவியூற்றும் தேவா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் என்ற உணர்வோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான சுபத்தை யாவரும் சேர்ந்து செபிப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவதில் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல் கடங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே, ஆமென். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் வரை. இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சேர்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழுத வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கமாய் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்.
என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்பதே ஆமை. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமாக. நம்முடைய மன்றாடுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். நாம் வாழுகின்ற இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் பலவிதமான அங்கலாய்ப்புகளோடு மனதின் சோர்வுகளோடு வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் மன்றாடுவோம். கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இவ்விதமான சூழ்நிலையில் நம்முடைய பங்கு என்ன? திருச்சபை சமூகமாக நாம் செய்ய வேண்டிய திருப்பணி என்ன? அதை செய்வதற்கான ஆற்றலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற சூழல் பலவிதமான சவால்களை எங்களுக்கு முன்வைக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்தவர்கள், நாங்கள் நம்பியிருந்தவர்கள் இன்னும் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்களாய் இந்த நாட்களுக்கூடாய் நாங்கள் கடந்து போகிற பொழுது சுவாமி, இந்த நாட்டிலே நடக்கின்ற காரியங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்வுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறதாய், விரக்தியை கொண்டு வருகிறதாய், ஏமாற்றத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கின்றதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இனி எங்களை யார் காப்பாற்ற முடியும்? இனி எங்களுக்கு விதமான வாழ்வு கிடைக்கும் என்ற அங்கலாய்ப்போடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உண்மை உள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர், விசாரிக்கின்ற ஆண்டவர், நியாயம் செய்கின்ற ஆண்டவர் என்பதிலே உறுதியாய் உம்மிலே விசுவாசம் கொண்டவர்களாய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகிறோம். இந்த நாட்டின் சூழல் தருகின்ற ஏமாற்றங்கள் மத்தியிலே, விரக்தியின் அனுபவங்கள் மத்தியிலே சுவாமி, நீர் வாக்கு மாறாத ஆண்டவர் என்பதை புரிந்தவர்களாய் உடைய சமூகத்துக்கு முன்பாய் வருகிறோம். இந்த சுயநல அரசியல் சூழ்நிலைகள் மக்களின் நலனில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்களுக்காய் உடைய சமூகத்திலே வருகிறோம். உடைய கிருபையினால் இந்த தலைவர்களோடு, இந்த அரசாங்கத்தோடு, இதை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒரு விசை இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காய் செபிக்கிறோம். மக்கள் நலன் குறித்து சிந்திக்கின்ற தலைமைத்துவங்களை நீர் உருவாக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வழிநடத்துதலை இந்த நாட்டின் மீது நீர் கொடுக்கும்படிக்காய் மன்றாடுகின்றோம். இவ்விதமான சூழ்நிலையிலே உம்மை விசுவாசிக்கின்ற மக்களாய், உம்முடைய பிரதிநிதிகளாய் உம்முடைய அன்பை கொண்டு செல்லவும், உம்முடைய நீதியை பறைசாற்றவும், நீர் செய்கின்ற விதமாய் உம்முடைய திருப்பணியை நாங்கள் கொண்டு செல்லவும், இந்த மக்கள் நலன் காக்கவும் நீர் எங்களை தைரியப்படுத்தும்படிக்காக, வழிநடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறோம், தூசுகளாய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்டின் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையின் சவால்கள் எங்களுடைய விசுவாச வாழ்விலும் பலவீனத்தை கொண்டு வருகிறது சுவாமி. உடைய விசுவாசத்தில் நாங்கள் பலனடையத்தக்கதாக ஆண்டவரே, அந்த பலத்தோடு வல்லமையோடு உம்முடைய பிரதிநிதிகளாய் நாங்கள் செயற்படத்தக்கதாய், எங்கெல்லாம் மக்கள் தேவைகளோடு இருக்கிறார்களோ, கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ, ஆதரவற்றவர்களாய் இருக்கிறார்களோ, துன்பம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்தவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய வாழ்வின் நம்பிக்கையை கொண்டு செல்லுகின்ற மக்களாய், உதவி செய்கின்ற மக்களாக, அவர்களை தூக்கி எடுக்கின்ற மக்களாக, அவர்களை ஆதரிக்கின்ற மக்களாக, அவர்களை தேற்றுகின்ற மக்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி.
இந்த நாட்களிலே பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாய் பாதிக்கப்படுகின்ற சிறுவர்களுக்காக, கர்ப்பிணி தாய்மாருக்காக, வயது முதிர்ந்தோருக்காக, இன்னும் வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக என்னுடைய பாதத்திலே வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆற்றி தேற்றுங்கள். உங்களுடைய சுகமளிக்கும் கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும்படிக்காய், பலத்தை கொடுக்கும்படிக்காய் உங்களுடைய பாதத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த தொற்று நோயின் தாக்கத்தினால் அவதியுறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபரையும் என் ஆண்டவர் இயேசு நீங்கள் சந்திக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க போராடுகின்ற ஒவ்வொருவருக்காக, வைத்திய சமூகத்துக்காய் உடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய பணிகளை செய்யத்தக்கதான ஆற்றலை நீங்கள் கொடுங்கள் சுவாமி. எல்லா பொல்லாப்புகளுக்கும் அவர்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உங்களுடைய மேலான வழி நடத்துதல் அவர்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உங்களுடைய கிருபை கூடாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள் சுவாமி. உம்மை சரியாய் நாங்கள் இனம் கண்டு கொள்ளத்தக்கதாய், உம்மை சரியாய் நாங்கள் மற்றவர்களுக்கு இனம் காட்டத்தக்கதாய் சுவாமி. எங்கள் வாழ்வை பயனுள்ள ஒரு வாழ்வாய் இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் செபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே மகிழ்வை ஏற்படுத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த நாட்கள் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை நமக்கு நாளுக்கு நாள் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. இவ்விதமான சூழ்நிலையில் பலவிதமான கேள்விகள் நம்மை நோக்கி எழுகின்றதாய், நம்முடைய சிந்தனையிலே இந்த இலங்கையிலே வாழுகின்ற மக்களாக பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்றதாய் அது இருக்கிறது. அரசியல் பொருளாதார நிலையை பார்க்கின்ற பொழுது யார் நம்மை ஆளுகை செய்கிறார்கள், எப்படி நம்மை ஆளுகை செய்கின்றார்கள், இவர்களால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்ற கேள்வி ஒரு பக்கமாய் இருக்கிறது. இன்று பரவிக் கொண்டிருக்கிற தொற்று நோயின் நிலைமையிலே பார்க்கிற பொழுது எந்த தடுப்பூசி எங்களுக்கு வாழ்வளிக்கும், எங்களுக்கு நன்மை பயக்கின்றதாய் இருக்கும், எப்போது நாம் பழைய நிலைக்கு, பழைய வாழ்வுக்கு திரும்புவோம், இந்த தடுப்பூசிகள் என்னுடைய வாழ்வில் நன்மையை உண்டாக்குமா அல்லது எதிர்காலத்திலே தீமைகளை ஏற்படுத்துமா என்ற பலவிதமான கேள்விகள் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய தலைவர்களை, தலைமைத்துவத்தை குறித்த எண்ணம், கேள்விகள், இன்னும் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்வை குறித்த கேள்விகளும் எண்ணங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இலங்கையிலே வாழுகின்ற சாதாரண மக்களோடு அந்த சாதாரண மக்களினுடைய கேள்விகளாக மாத்திரமல்லாமல் இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளாக நம் ஒவ்வொருவருடைய கேள்வியும் அதுவாகவே இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான பல கேள்விகள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கேள்விகளை முன்வைக்கின்றதை நாம் காணலாம். இந்த திருமறை பகுதியானது மார்க்கு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடக்கம் 37ஆம் வசனம் வரைக்குமான பகுதியானது ஒரு கேள்வியிலேயே ஆரம்பித்து ஒரு கேள்வியிலேயே அது முடிவுக்கு வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனை, ஒரு தனி நபரை குறித்த எண்ணத்திற்கும் நம்முடைய வாழ்வை குறித்த எண்ணத்திற்கும் ஒப்பான கேள்விகளாக அந்த கேள்விகள் அமைகின்றதை திருமறையிலே நாம் காணலாம். இன்று நம்முடைய வாழ்வின் சூழலிலே நம்முடைய வாழ்வை நாம் ஒரு பக்கம் பார்க்கிறோம்.
நம்மை வழிநடத்துகின்ற, நாம் சார்ந்திருக்கின்ற தலைமுத்துவத்தை இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே மாற்கு 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். 29வது வசனத்திலே, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை ஆண்டவர் முன்வைக்கின்றார். இறுதியாக ஆண்டவர் 37வது வசனத்திலே, ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்ற கேள்வியோடு இந்த சம்பவம், இந்த திருமறை பகுதியானது முடிவுக்கு வருகின்றதை நாம் காணுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய அசாதாரண சூழ்நிலையிலே தலைவர்கள் என்போரை மக்கள் எவ்விதமாக பார்க்கிறார்கள்? அவர்கள் வாழ்வியல் நிறை குறித்து எவ்விதமான நிர்பந்தத்துக்குள்ளே, சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள்? இந்த சிந்தனைக்குள்ளே வாழுகின்ற விசுவாச கூட்டமாகிய நாம், நம் தலைவராம் ஆண்டவரை எவ்விதமாக நாம் பார்க்கின்றோம்? நம் வாழ்வை குறித்து நாம் எவ்விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை இவ்விதமான கோணங்களிலே சிந்திக்க நான் உங்களை அன்பாக அழைக்கின்றேன். இன்று நாம் தலைவராக கொண்டிருக்கிற, நம்மை வழிநடத்துகிற கடவுளாக கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை நாம் எவ்விதமாய் பார்க்கிறோம்? எங்களுடைய வாழ்வு எவ்விதமாய் இருக்கிறது? இதற்கான பதிலிலே தான் இன்றைய அசாதாரண சூழ்நிலையில் வாழும் மக்களினுடைய இயக்கத்திற்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியினை, ஒரு நம்பிக்கையின் பதிலினை, ஒரு நம்பிக்கையின் வாழ்வை கடவுளின் பிரதிநிதிகளாக நாம் கொடுக்க முடியும். மாற்கு 8ஆம் அதிகாரம் 27 தொடக்கம் 37 வரைக்குமான பகுதிதான் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பணியிலே ஒரு திருப்பு முனியாக அமைந்த பகுதியாக இருக்கிறது. தன்னுடைய திருப்பணியின் உச்சக்கட்ட நிலையான மரணத்தை பகிரங்கமாக அறிவிக்கின்ற ஒரு பகுதியாக அது அங்கே வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையிலே தான் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள்? நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள்? இறை திட்டத்தின் அடிப்படையிலே நான் என்ன பங்குள்ளவனாய் இருக்கிறேன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இறை திட்டத்தின் அடிப்படையில் நான் என்ன பங்குள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு முன்வைக்கின்றார். மற்றவர்களுடைய வாழ்வு விடுதலை என்ற மைய நோக்கு கொண்ட இறை திட்டத்தில் கிறிஸ்து இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக அவர் வாழ்ந்தார். வாழ்ந்து காட்டி ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்வைத்தார். மரித்து உயிர்த்தெழுந்து விடுதலை வாழ்வை அவர் நமக்காய் நிலைநாட்டினார். இந்த இயேசுவின் விசுவாசிகளாகிய நாம் இன்றைய சூழலில் கிறிஸ்துவை எவ்விதமாய் நாம் பார்க்கிறோம்? எவ்விதமாய் இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் காட்டப் போகின்றோம்? மக்கள் நலன் சாரா சுயநல அரசியல் சூழ்நிலையிலே மக்கள் நலன், மக்கள் வாழ்வு என்ற உயரிய நோக்கு கொண்ட நமது ஆண்டவரை நாம் எவ்விதமாக நாங்கள் காட்ட முடியும்? எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் எவ்விதமாய் இந்த இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோம்? எவ்விதமாய் நம்முடைய வாழ்விலே இந்த இயேசுவை நாம் காண்கிறோம்? இன்று நானே வாழ்வதற்கு கஷ்டமாயிருக்கிறது. இவ்விதமான நெருக்குதலான பயங்கரமான சூழ்நிலையிலே நானே வாழ்வதற்கு கடினமாயிருக்கிற பொழுது எப்படி கிறிஸ்து இயேசுவை நான் மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? எப்படி கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரலாம். இன்று நாம் இயேசுவை அனுபவிக்கின்ற, இயேசுவை பார்க்கின்ற விதத்திலே தான் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் இயேசுவை சரியாக பார்க்க முடியும். நாம் அனுபவிக்கின்ற இயேசுவை, நாம் பார்க்கின்ற இயேசுவை எவ்விதமாய் நாம் பார்க்கிறோம், எவ்விதமாய் நாம் அனுபவிக்கிறோம் என்பதில் தான்
நம்மை சூழ்ந்து இருக்கின்ற இந்த மக்களுடைய ஏக்கமான, அவருடைய வாஞ்சையான அந்த கேள்விக்கு சரியான இயேசுவை நாம் காட்ட முடியும். நாம் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் இயேசு ஒரு துன்புறும் மெசியாவாக, நமது இன்னல்களில் நம்மோடு பங்கெடுக்கின்ற மெசியாவாக, நமக்கு விடுதலை அளிக்கின்ற மெசியாவாக, நம்மிலே கரிசனை கொள்ளுகின்ற மெசியாவாக, நமக்கு சுகமளிக்க ஆற்றல் உள்ள ஒரே ஒரு மெசியாவாக, நம்மை பராமரிக்கும் பாதுகாக்கும் மெசியாவாக, மொத்தத்திலே தன்னலம் துறந்து நம்முடைய நலனிலே அதிக அக்கறை கொள்ளுகின்ற கரிசனை உள்ள மெசியாவாக என்று நாம் இயேசுவை சொல்ல முடியுமா? இந்த இயேசுவை இவ்விதமாய் என்னுடைய வாழ்விலே நாம் கொண்டிருக்கிறோமா? இந்த இயேசுவை தான் நாம் வழிபடுகின்றவர்களாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை விசுவாசிக்கின்றவர்களாய்த்தான் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த இயேசுவை என்னுடைய வாழ்வினூடாக நான் மற்றவர்களுக்கு காட்ட முடியுமா? அப்படியானால் நான் என்னுடைய விசுவாச வாழ்விலே பற்றுறுதி உள்ளவளாக நான் இருக்கிறேன். இந்த உறுதிப்பாட்டை, இந்த நம்பிக்கையை, இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை உங்களோடு துன்புறுகிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், இவ்விதமான இக்கட்டு நிறைந்த சூழ்நிலைகளிலே உங்களோடு வாழுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் அந்த மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை, அவர் உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பதற்கு, உங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு, உங்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு, உங்களுக்கு சுகம் அளிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை இன்று நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். நீர் மெசியா என்று இயேசுவை இனங்கண்டு பகிரங்கமான சொன்ன அதே பேதுருவுக்கு மார்க்கு 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, என் ஆண்டவர் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? ஏன் இவ்விதமாக இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு சொல்ல வேண்டும்? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற கூற்றுக்கு எதிராய் பேதனுடைய எண்ணமானது அமைந்ததுதான் காரணமாக இருக்கிறது. என அன்பானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற சூழலிலே நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் நிறைந்த இந்த நிலைக்குள்ளிருந்து பிற நிலையை நாம் சிந்திக்கவும், பிற நிலையின் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவுமே என்று கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அதை விடுத்து என்னுடைய நிலை இவ்விதமாக இருக்கிறதே என்று நம்மை குறித்து மட்டும் சிந்திக்கும் நிலையிலே வாழ்வதற்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் அழைக்கப்படவில்லை. உலக தலைவர்களையும் அரசியல் தலைமைகளையும் தடுப்பூசிகளையும் தினந்தோறும் தேடி தேடி அழித்து போய் சோர்வடைந்திருக்கும் மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை இனம் காண, ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க உதவி செய்ய எங்களால் முடியுமா? இவ்விதமான மக்களுக்கான நம்முடைய பங்களிப்பும் கரிசனையுமே இயேசுவை யார் என்று மக்கள் சொல்ல, இந்த இயேசு யார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள, இனம் கண்டுகொள்ள ஏதுவாய் இருக்கு. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இளைப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? 37வது வசனத்திலே அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று கேட்கிறார். இன்றைக்கு மரணங்கள் நமக்கு அருகிலேயே நடக்கின்றன. இந்த மரணங்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றன. நமக்கு நன்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என பலர் எதிர்பாராத விதமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நான், நாளை நீங்களாக இருக்கலாம். நான் என்ற சுயநல வாழ்வு சார்ந்த உலகை என்னதாக்கி கொண்டு
இன்று நம் வாழ்வை நாம் இழந்தால் கிடைக்கின்ற பயன் என்ன? என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்ற இயேசுவின் கேள்வி நம் வாழ்வின் பயன் சார்ந்ததாய் இருக்கிறது என்பதுதான் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தியாய் இருக்கிறது. அன்பானவர்களே, பயனுள்ள பயனளிக்கின்ற வாழ்வை வாழ்வதற்கான ஒரு தருணம்தான் இந்த பீரியட் ஆஃப் பேண்டமிக், இந்த தொற்று நோய் காலமாய் இருக்கிறது. என்னை நம்மை குறித்து மட்டும் சிந்திக்க தூண்டும் இந்த காலத்திலே இயேசுவை விரும்பி பின்பற்றும் நாம் கொஞ்சம் தன்னலம் என்ற எல்லைக்குள் இருந்து வெளிவந்து நம் வாழ்வின் பயன் தேட இன்றைய நாளிலே நாம் முயற்சிகளை மேற்கொள்வோமா? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்ற கேள்வியிலே தான் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்விக்கான பதில் தொக்கி நிற்கிறது என்பதை இயேசு இந்த வார்த்தைகளின் ஊடாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்று வாழுகின்ற இந்த அசாதாரணமான நம்பிக்கை இழந்த மனதளவிலும் உடலளவிலும் பலவீனப்பட்டு போயிருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த உலக தலைவர்களை, அரசியல் தலைவர்களை நம்பி நம்பி, இந்த விஞ்ஞானத்தை, மருத்துவத்தை நம்பி நம்பி அலைந்து திரிகின்ற, சலித்து போயிருக்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்து இயேசுவை யார் என்று சரியாக அடையாளம் காணுவோமாக. கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக இந்த உலக வாழ்வை பயனுள்ள வாழ்வாய் மாற்றிக்கொள்வதற்கு தன்னலம் துறந்து பிறநலன் நோக்கி நாம் சிந்திப்போமாக. ஆண்டவர் தாமே அவருடைய கிருபை கூடாய் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இறை ஆசீர்வாதத்தை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் என்றும் என்றும் சதாகாலமும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உளவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன்